ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச பலாக்கொட்டை வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். சீசனில் கிடைக்கக்கூடிய பலாக்கொட்டையில் நிறைய ரெசிபிகள் இருக்குது. ஆனால் இந்த பலாக்கொட்டையை வச்சு முறுன்னு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கேங்க. அதோட மேல் தோலை உரித்து எடுத்துருங்க. ஒரு நாள் காய வச்சுட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். அதே ஃப்ரெஷ்ஷான பலாக்கொட்டைன்னா அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உரித்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த உரித்த பலாக்கொட்டை எல்லாத்தையுமே குக்கரில் மாற்றிக்கங்க. அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. 4 விசில் வந்தாலே போதும், நல்லா வெந்துடும். ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். அதனால் 4 விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப குழஞ்சிடாமல் இந்த பதத்துக்கு தான் வெந்திருக்கணும். இப்போ கரண்டியில் எடுத்து இது மாதிரி அழுத்தி பாருங்கள், மசிது பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் வெந்திருக்கணும். இப்போ அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறி வரட்டும் லைட்டாக. இப்போ மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், 4-5 பூண்டு சேர்த்துக்கங்க. தோலோடைக்கு சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வேக வச்ச பலாக்கொட்டையை ஆறின பிறகு தண்ணீர்லேருந்து வடிகட்டி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணீர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் இது மாதிரி கொரப்பாக இருக்கணும். நம்ம மசால் வடைக்கு கடலைப்பருப்பு அரைப்போம்ல, அதே பதம்தான். தண்ணீர் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில் வேக வச்ச பலாக்கொட்டைன்றதுனால அரைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்றும் பாதியமாக கொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி இலைகள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம வேக வைக்க பார்த்தே பலாக்கொட்டையில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி இறுக்கமான பாத்திரம் இருந்தால் தான் நம்மளுக்கு தட்டி போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு கைகளை தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கங்க. இது மாதிரி கைகளை தண்ணியில் நனைச்சிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி அப்படியே உள்ளங்கையில் வச்சு மசால் வடை தட்டி போடுவோம்ல, அதே மாதிரியே தட்டி போட்டு எடுத்துக்கலாம். மசால் வடையை கொஞ்சம் தடிமனாக தட்டுவோம், ஆனால் அதை விட இதை நல்லா மெலிசாவே தட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை பார்த்து உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேட்சாக சேர்க்காமல் ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. பாருங்கள், இது மாதிரி சேர்த்து ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி விடுங்க. இதே மாதிரி ஈவனாக திருப்பி விட்டு நல்லா முறுவலாக பொன்னிறமானதும் எடுத்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி மெலிசாக தட்டி எடுத்திங்கன்னா முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நீண்ட நேரத்துக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மீதம் உள்ளது இதே மாதிரியே தட்டி போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்ல முறுன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. இது கூட நீங்கள் சூடான டீ குடிச்சிங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மதிய லஞ்சுக்கு சைடிஷாக கூட தொட்டு சாப்பிட்லாம். அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த பலாக்கொட்டை வடையை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.